ஹாய் ஆல்மா வியூவர்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது எக் பொடிமாஸ். எக் பொடிமாஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி எக் வந்து ரொம்ப நல்ல விஷயம் சாப்பிட்றது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு வீக்லி ட்வைஸ் கொடுங்க, ரொம்ப நல்லது. முட்டையை அவிச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க என்ன பண்ணும், எல்லோ இருக்கிறத தூக்கி போட்டு ஒயிட் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. இதை பொரிச்சு கொடுத்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் பொடிமாஸ் பண்ணுறது. அதில் வெங்காயம்லாம் சேர்க்குறோம் இல்லையா, அது இனிப்பாக இருக்கிறதுனால குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் பெப்பர் போடுறோம், அது உடம்புக்கு நல்லது. அதனால் நீங்கள் பொரித்து இந்த மாதிரி பொடிமாஸ் பண்ணி கொடுத்தா சுவையாகவும் இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீக்லி ட்வைஸ் கண்டிப்பாக கொடுங்க, குழந்தைக்கு நல்லாயிருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எக் பொடிமாஸ்க்கு தேவையான பொருட்கள் 3 முட்டை எடுத்திருக்கேன், 3 பெரிய வெங்காயம். அது என்ன சின்னதாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 2 போதும் 3 முட்டைக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன், கொஞ்சம் மணத்துக்கு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெப்பர். கடாய் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ சூடாயிடுச்சுன்னா சூடானதும் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுங்க. ரொம்ப வேண்டாம், ரொம்ப ஆயிலாக தெரியும். 2 ஸ்பூன் போதும் 3 முட்டைக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது வெங்காயத்தை கொட்டிக்கலாம். அது கூட அந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போடணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் மணத்துக்காக போடுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க. 3 முட்டையை உடைச்சி இங்கே ஊற்றிக்கிறோம். இப்போது எடுத்து வச்ச மஞ்சத்தூள், சால்ட், பெப்பர் தூள் 3ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் இல்லாமையும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது முட்டை நல்லா வெந்துருச்சு. வெங்காயம், பெப்பரு, சீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா பார்க்க நல்லாவும் சாப்பிட டேஸ்டியாகவும் இருக்கும். ஃபைனலாக இறக்க போகிறேன். இறக்க போகிறப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலையை கட் பண்ணி தூவிக்கோங்க, கொஞ்சம் வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், முட்டை பொடிமாஸ் ரெடி. நீங்களும் இதே மாதிரி முட்டை பொடிமாஸ் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.